அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. மனோவா என்கிறதான ஒரு பாத்திரத்தின் படைப்புல ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே மனோவா அவனுடைய மனைவி வெகு நாட்களாய் அவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது தேவதூதன் இடைப்பட்டு விதமாக மனோவாவினுடைய மனைவிக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், அந்த குமாரன் உன் கர்ப்பத்தின் பிறப்பிலே பிறப்பான். பிறக்கும் போது நீ எப்படிப்பட்ட தகுதி நிறைந்தவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகுதி நிறைந்த ஒரு காரியத்தை தேவதூதன், அதாவது தேவனே, அந்த மனோவாவின் மனைவிக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3 4 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா, ஆண்டவருடைய அதிசயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உன் கர்ப்ப பிறப்பு திறக்க வேண்டும் என்றால், உன் கர்ப்பத்தில் இருந்து ஒரு விசித்திரமான ஒரு நல்ல ஒரு பிள்ளையாண்டானை நீ பெற்றெடுக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு கட்டளையை நான் கொடுக்கிறேன் என்று பரத்திலிருந்து தேவன் கொடுத்தார். இன்னைக்கு கூட நம்ம பாருங்க, அதிசயத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படி நோக்கி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சில கட்டளைகளுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அதை கடைபிடித்தால் உடனே தேவாதி தேவன் அதிசய காரியங்களாய் நமக்குள் பெரிய காரியங்களை செய்ய உன்னதமான தேவன் அதிசயம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மனோவாவினுடைய மனைவிக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்றால், திராட்சரசம் புசியாதே, அதே போல மதுபானம், அதே போல தீட்டான உணவுகள் எதுவுமே நீங்க உண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. உங்க சரீரத்தை பத்திரமாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. அந்த பாத்திரம் உள்ளும் புறமும் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும், சரீரத்தின் பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.